இன்றைக்கி முட்டை கிரேவி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவில் போய் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துருக்குறோம். நல்ல ஒரு தோலை நீக்கி வச்சாச்சு. தக்காளி பழம் பழுத்தது ஒரு 3 எடுத்துருக்கோம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்குறோம். இதை வந்து முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வரலாம். அதுக்கப்புறம் பூண்டை போட்டுக்கலாம். ஓரளவு சிவந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை உள்ளே போட்டுடலாம். ஒரு அரை நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அது சீக்கிரம் வந்துடும், அதுக்காக மூடி வைக்கலாம். அது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆறியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா மாவாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 8 முட்டையை அவிக்க போகிறோம். முட்டையை அவிச்சு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகமாக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து அப்படியே கொட்டிடலாம். நல்லா தீயை குறைச்சி வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஜாரை நல்லா கழுவி உள்ள ஊற்றிடலாம். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா மசாலா போடலாம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கார மசாலா எல்லாத்துக்கும் போடுறோம் பார்த்திங்களா. சாம்பார், கார குழம்புக்கு போடுற கார மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கிடுவோம். ஏன்னா நாட்டு வெங்காயம் போட்டனால குழம்பு இனிக்கும். அதனால் வந்து என்னென்னா கொஞ்சம் காரம் சாரமாக இருக்கணும். கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துட்டோம். மல்லித்தூள் சேர்த்துருக்கோம், காரம் தூள் சேர்த்துருக்கோம். நம்ம எல்லா சாம்பாருக்கெல்லாம் போடக்கூடியது போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலா பிடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை எடுத்து போடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ அவிச்சு வச்சுருக்க முட்டையை தோலை உரித்து அப்படி போடலாம் உள்ள. ஓகே, குழம்பு ரெடி, முட்டை கிரேவி ரெடி. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக மிக நன்றி கலந்த வாழ்த்துக்கள்.